தலை மேல ஒரு கிரீடம் வச்ச மாரி தான் இருக்கும். அதுவும் அப்பாவோட கம்பெனியே அது. முன்ன சொல்லுவோம்ல, எவ்ரி சக்சஸ்ஃபுல் மேனுக்கு பின்னாடி ஒரு வுமன் இருந்தாங்கன்னு. ம். இப்ப அதையே தான் மாத்தி சொல்றாங்க. ஒரு சக்சஸ்ஃபுல் வுமனுக்கு பின்னாடி எல்லாம் புரிந்து கொண்ட ஒரு அப்பா இருக்காரு அப்படின்னு. ஸோ ஐ திங்க் அந்த மாதிரி அவரு நான் என்ன நம்பினதை விட அவர் என்ன நம்பியிருக்கலாம். ஒரு அப்பா ஒரு மிகச்சிறந்த டைரக்டர் அப்போ, பெரிய ஆளுமையவர் அப்போ. அது ஏதோ ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே வரும் நமக்கு அப்படின்னு ஒரு தப்பான அபிப்பிராயத்துல உள்ள வந்துட்டேன். சூஸிங்கிறதே இல்ல. அது வந்து திணிக்கப்பட்டதுன்னும் சொல்ல முடியாது. அம்மாக்கு தான் அதுல கொஞ்சம் அவ்வளவா உடன்பாடு இல்ல. என்ன கல்யாணம் பண்ணி குடுத்தாச்சு, நிம்மதியா இருக்க வேண்டியதானே, எதுக்கு இந்த சினிமா தொழில்? அப்பாக்கு என் மேல நம்பிக்கை இருந்தது. ஏன்னா ஒரு கமிட்மெண்ட், ஒரு ரிலையபிலிட்டி, ஏதோ இவகிட்ட குடுத்தா அத சரியா பார்த்துப்பா. ஃபர்ஸ்ட் அவர் சொல்றத மீறி நான் எதுவும் செய்யவும் மாட்டேன். அந்த நம்பிக்கையும் அவருக்கு இருந்தது. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் தான் வெளியில தெரியாம தானே எங்க அம்மா இருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து நானே ஒரு வடிகாலா எங்க அம்மாக்கு ஆயிட்டேன். ஸோ நான் பண்ண முடியாதத என் பொண்ணு பண்றான்னு சொல்லிட்டு ஷி வாஸ் ஹாப்பி. இது ஒரு ஃபினான்ஷியல் ட்ரபிள்ஸும் அதிகம். அப்புறம் இப்ப அப்பாவோட இமேஜுக்கு ஏத்த மாதிரி தான் அந்த கம்பெனிய ரன் பண்ணணுங்கிற ஒரு அது ஒரு முள்முடின்னு அப்பாவே சொல்லுவாரு. Godfather. ஹலோ மேம். யா. எப்படி இருக்கீங்க மேம்? ஹாய், நல்லா இருக்கேன். ஓகே, சூப்பர் மேம். ஸோ நம்ம வந்து 1981லயே வந்து நம்ம ப்ரொடக்ஷன் ஃபீல்டுக்கு வந்தாச்சு. ஸோ நீங்க ப்ரொடியூசரா வந்து உள்ள வரும்போது நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க மேம்? ப்ரொடியூசரா வரும்பொழுது என்ன ஒரு தலை மேல ஒரு கிரீடம் வச்ச மாரி தான் இருக்கும். அதுவும் அப்பாவோட கம்பெனியே அது. ஸோ எல்லாமே வேலையெல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்னு நெனச்சு தான் நான் உள்ள வந்துட்டேன். அது ஏதோ ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே வரும் நமக்கு அப்படின்னு ஒரு தப்பான அபிப்பிராயத்துல உள்ள வந்துட்டேன். ஆனா அந்த ஃபீலிங் தானே கேட்டீங்க. ம். ஸோ ரொம்ப ஒரு சிறகு முளைச்ச மாரி தான் இருந்தது. ஓகே. அப்பா வந்து உங்கள வந்து சூஸ் பண்ணிட்டாரு. ஆக்சுவலி அப்பாவுக்கு வந்து நீங்க 3 பசங்க. பட் ஆனா உங்கள லைக் வந்து ஒரு பெண்ண சூஸ் பண்ணும்போது நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க? அதுல வந்து ஒரு பெரிய ரொம்ப பெருமையா அத நெனைக்கிறதுக்கு என்ன விஷயம்னு தெரியல. ஒண்ணு நான் தான் எல்டஸ்ட். ஓகே. அப்புறம் என்னுடைய ஃபர்ஸ்ட் தம்பி வந்து இன்னைக்கு அவர் இல்ல. பட் அவரு வந்து சொந்த கால்லயே இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் உடையவர். அது எங்க அப்பாவுக்கு தெரியும். எங்க அப்பாவே அந்த மாரி தான் விருப்பப்பட்டிருப்பார். ம். அதனால அவர வந்து தன்னோட கொடைக்கு கீழ வச்சுக்கிறதுக்கு அவர் விருப்பப்பட்டிருக்க மாட்டார் டெஃபினட்டா. 2வது தம்பிக்கு ஏஜ் கேப் அதிகம். ஸோ அவன் அப்பதான் காலேஜே முடிக்கல இன்னும். அதனால நான் தான் ஐடியல் சாய்ஸ். அது மட்டும் இல்ல, எனக்கு அப்போ சின்ன வயசுலேருந்தே அப்பா கூடவே நான் சினிமா விஷயங்கள்ல நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஓகே. ஷூட்டிங் ஆகட்டும், ஒரு கதை விவாதத்துல நான் ரொம்ப கான்ட்ரிபியூட் பண்ணினதில்ல. பட் என்ன படம் பண்றாரு அந்த மாதிரி. அதுக்கப்புறம் ப்ரிவ்யூ அப்போல்லாம் டபுள் பாசிட்டிவ். ம். ஸோ அத முதல்ல போய் பார்க்கறது. அந்த மாதிரி அவருடைய திரை வாழ்க்கையோட என்னோட ஒரு பயணம் ரொம்ப க்ளோஸா இருந்தது. ஸோ அதனால அவருக்கு ஒரு ஆட்டோமேட்டிக் இது, சரி நான் அத எடுத்து பண்ணுவேன். இப்பல்லாம் சொல்றாங்க தெரியுமா? எவ்ரி வுமனுக்கு முன்னாடி ஒரு சக்சஸ்ஃபுல் வுமனுக்கு முன்னாடி ஒரு நல்லா நினைக்கிற ஒரு அப்பா இருக்காரு. முன்ன சொல்லுவோம்ல, எவ்ரி சக்சஸ்ஃபுல் மேனுக்கு பின்னாடி ஒரு வுமன் இருந்தாங்கன்னு. ம். இப்ப அதையே தான் மாத்தி சொல்றாங்க. ஒரு சக்சஸ்ஃபுல் வுமனுக்கு பின்னாடி எல்லாம் புரிந்து கொண்ட ஒரு அப்பா இருக்காரு அப்படின்னு. ஸோ ஐ திங்க் அந்த மாதிரி அவரு நான் என்ன நம்பினதை விட அவர் என்ன நம்பியிருக்கலாம். அதான் நினைக்கிறேன். ஆக்சுவலி இந்த காலகட்டத்துல பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பெண் வந்து எல்லா ஃபீல்டுலயும் இருக்காங்கன்றது ஒரு ஈஸியான ஒரு விஷயமா இருக்கும். பட் அந்த காலம் 1981லயே வந்து நெட்ரிகன் மூவி அந்த மாரி நெறைய மூவிஸ் வந்து நீங்க ப்ரொடியூஸ் பண்ணி வந்திருக்கு. ஸோ அப்போ வந்து நீங்க அந்த ஒரு ஃபீல்ட வந்து நீங்க சூஸ் பண்ணும்போது, அ அது எப்படி நீங்க சூஸ் பண்ணீங்க மேம்? சூஸிங்கிறதே இல்ல. அது வந்து திணிக்கப்பட்டதுன்னும் சொல்ல முடியாது. ஓகே. அது இயல்பா அமைஞ்சிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது இட் வாஸ் அதாவது ஐசிங் ஆன் த கேக் மாதிரி. எனக்கு ஆல்ரெடி ஃபிலிம்ஸ்ல இன்ட்ரெஸ்ட்டு. ஒரு அப்பா ஒரு மிகச்சிறந்த டைரக்டர் அப்போ, பெரிய ஆளுமையவர் அப்போ. ஒரு கம்பெனி நடத்துறாரு. ஸோ அந்த எனக்கு அப்போ மேரேஜ் ஜஸ்ட் அப்பதான் ஒரு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு சென்னையிலேயே இந்த கம்பெனியில வேலை பார்த்தா சென்னையிலேயே இருக்கலாம். ஸோ புகுந்த வீட்லயும் அதுக்கு வந்து ஒரு பச்சை கொடி இருந்தது. ஸோ ரொம்ப ஒரு ஈஸியா இருந்தது. அது ஒரு பெரிய ஆக்சுவலி ஆஃப்டர் மேரேஜ் தான் ஆமா. இத சூஸ் ஆஃப்டர் பண்ணதா மேம்? மேரேஜ் தான். ஓகே. சூஸிங்கிற வார்த்தையே கிடையாது. ஓகே. ஸோ என் ஹஸ்பண்டும் சரி, தே செட் வெளியில எங்கேயாவது போய் வேலை பார்க்கறதுக்கு இதுதான் மோஸ்ட் ஐடியல். இப்ப ஃபேமிலி பிசினஸ் தானே இந்தியால எல்லாமே. இந்தியால வந்து ஒரு 80% நம்ம எக்கானமி இஸ் பேஸ்ட் ஆன் ஃபேமிலி பிசினஸஸ். ம், ம். ஸ்மால் ஸ்கேல், மீடியம் ஸ்கேல் எல்லாமே. ஸோ இட் வாஸ் வெரி நேச்சுரல் டிசிஷன். ஸோ அது வந்தது. அண்ட் ஆஸ் ஐ டோல்ட் யூ, அப்பாக்கு என் மேல நம்பிக்கை இருந்தது. ஏன்னா ஒரு கமிட்மெண்ட், ஒரு ரிலையபிலிட்டி, ஏதோ இவகிட்ட குடுத்தா அத சரியா பார்த்துப்பா.
ஃபர்ஸ்ட் அவர் சொல்றதை மீறி நான் எதுவும் செய்யவும் மாட்டேன், அந்த நம்பிக்கையும் அவருக்கு இருந்தது. ஓகே. ஏதோ தான் தோண்டிட்டோமா நானே ஏதாவது செய்யறது அது மாதிரியும் நான் செய்ய மாட்டேங்கிற நம்பிக்கை அவருக்கு இருந்தது. ஸோ இருக்கிறத கண்ணுங்கருத்துமா பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவை அப்படின்னு இருந்தபொழுது அவருக்கும் சரியான சாய்ஸாக என்ன நினைச்சார். அம்மாக்கு தான் அதில் கொஞ்சம் அவ்வளவா உடன்பாடு இல்லை. இது ரொம்ப கஷ்டமான தொழில், நீங்கள் தள்ளி விட்டீங்கிற மாதிரி தான் அம்மா ஃபீல் பண்ணியிருந்தாங்க. அது கொஞ்ச நாளைக்கு சொல்லின்னு இருந்தாங்க. பட் அப்புறம் அப்புறம் நான் வந்து சமாளிக்கிற விதத்தை பார்த்து அம்மாவும் ஷி காட் கன்வின்ஸ். அம்மாக்கு என்ன ஆசை மேம்? அம்மாவுக்கு என்ன ஆசை, எங்கள் அம்மா வந்து ரொம்ப ஒரு இன்னசென்ட் லேடி. என்ன நான் கஷ்டமே இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அதாவது இப்போ எல்லாம் நம்ம சொல்கிறோம்ல ஒர்க் ஹார்ட் அப்படிங்கிறது, ஈவன் பேரண்ட் கூட அஸ் அ பேரண்ட் வி நோ சில்ட்ரன் ஹாவ் டு ஒர்க் ஹார்டுன்னுது. அப்போ எங்கள் அம்மாவுக்கு வந்து என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, நிம்மதியாக இருக்க வேண்டியதானே, எதுக்கு இந்த சினிமா தொழில்? ஏன்னா எப்பவுமே ஒரு ஃபினான்ஷியல் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்திருக்கலாம், ஆர் வேற எங்கேயா வேற ஏதாவது டீச்சராக இருந்திருக்கலாம், அந்த மாதிரி. இது ஒரு ஃபினான்ஷியல் ட்ரபிள்ஸும் அதிகம். அப்புறம் இப்போ அப்பாவோட இமேஜுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த கம்பெனியை ரன் பண்ணணுங்கிற அது ஒரு முள்முடின்னு அப்பாவே சொல்லுவார். ஸோ அது க்ரௌன் மாதிரி இருக்கும், ஆனால் அதுக்குன்னு சில பிரச்சனைகள் இருக்கும். ஸோ அந்த அந்த மாதிரி இருந்ததுனால அம்மாவுக்கு அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. பட் எனக்கு சப்போர்ட் கொடுத்ததும் அம்மா தான், என்னோட குழந்தைய பார்த்துட்டது எல்லாமே. ஸோ அதுக்கப்புறம் தான் வெளியில தெரியாம தானே எங்க அம்மா இருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து நானே ஒரு வடிகாலா எங்க அம்மாக்கு ஆயிட்டேன். ஸோ நான் பண்ண முடியாததை என் பொண்ணு பண்றான்னு சொல்லிட்டு ஷி வாஸ் ஹாப்பி. ஓகே.